இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் தலையிலயும் 4,66,000 ரூபாய் வந்து நம்ம கடன் இருக்கே. அது ஏன்? இப்ப தமிழ்நாடு மின்சார வாரியமும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகமும் கடன்ல இருந்து வெளியில வந்துருச்சா? உங்களால கம்ப்ளீட்டா அந்த கடன்ல இருந்து வெளியில வர முடிஞ்சுதா? திமுக அரசு என்ன செய்தது? நாங்க கேக்குறது, தமிழ்நாட்டுல நாங்க என்னென்ன திட்டங்கள் கொடுத்தோம்? அண்ணா திமுக சாமானியர்களுக்கான கட்சிங்க. எப்பவுமே சாமானிய மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்கள்? நாங்க பாத்தீங்கன்னா நிறைய கல்விக்கு, இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக்குனது எங்க தலைவர்கள், தொழில் சிறந்த மாநிலமாக்குனது எங்க தலைவர்கள். அவல நிலைகள் அத்தனைக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? போதை மருந்து கலாச்சாரம் இன்னைக்கு 4வது 5வது படிக்கக்கூடிய மாணவனுக்கு போதை மாத்திரைகள் கிடைக்குதுன்னு அந்தந்த ஸ்கூல் டீச்சர் சொல்றாங்க, அம்மாக்கள் சொல்றாங்க. வில்லேஜஸ்க்கு போறப்ப தெரியுது. தம்பி போறது இல்லைன்னு நினைக்கிறேன், கிராமங்களுக்கு யாரும் சொல்றது இல்ல. இப்ப என்ன கேக்குறோம் நாங்க? எங்க ஆட்சியப்போ எடப்பாடியார் அவர்கள் பதவியேற்றப்போ வறட்சி இருந்தது, உடனே கொரோனா வந்தது, அடுத்து கஜா புயல் வந்தது, அத்தனையும் சமாளிச்சார். அம்மா இறந்து போன அந்த ஒரு பயங்கரமான காலகட்டம், கட்சியில அவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் சூழ்ச்சிகள் எல்லாம் இருந்தது. எல்லாவற்றையும் ஒரு பக்கம் சமாளிச்சு, எனக்கு என்ன திரும்ப திரும்ப சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல ஒரு பச்சை தமிழன், உண்மையிலேயே ஒரு சாதாரண கிராமத்து விவசாயி அந்த இடத்துக்கு வந்தாரு, ஒரு குறை சொல்ல முடியுதா? இதே மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல இங்க பேசின திமுக தம்பி தமிழன் பிரசன்னாவோ எடப்பாடியார் மேல ஏதாவது டைரக்டா சொல்ல முடியுதா? எல்லா சாதனைகளையும் நாங்க சொல்ல முடியுது. ஆனா நீங்க ஏதாவது ஒரு சாதனை சொல்றதுக்கு இருக்கா?